ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 118 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிருக்கும். சாக்கோனும் ஊக்கானும் நம்ம சீக்கிரம் போயாகணும்ட்டு வெறித்தனமாக ஓடிட்டு இருப்பாங்க. நருட்டோ சைட் காட்டுவாங்க. அக்கமாரு வந்துட்டு அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க விஷயத்த ஸ்னிஃப் அவுட் பண்ணி சொல்லிடும். நருட்டோலாம் இந்த இடத்துல கண்டிப்பாக 3 பேர்த்துக்கு அகெயின்ஸ்டா 2 பேர் தான் அங்கே நிற்கிறாங்க, கண்டிப்பாக நமக்கு தான் விக்டரி சைடுங்கிறது இருக்கும் அப்படின்பா. இந்த இடத்துல அக்கமாரு குலைக்கும். பார்த்தீங்கன்னா ஓ நீ சொல்கிற கைடு தான் அக்கமாரு, நம்ம 4 பேர் 4 against 2 தானே, இந்த ஒரு விஷயம் இதை விட நல்லா இருக்கு அப்படின்பா சிக்கமாரு. கீபா வந்துட்டு அவனோட புது டெக்னிக்கை பத்தி பேசுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, என்னோட ஷேடோ க்ளோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்த நாக் பண்ணா போதும் அப்படின்பா. இந்த இடத்துல சிக்கமாரு வந்துட்டு நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை மட்டும் மறந்துடாதீங்க சரியான்னு சொல்லி கேட்பான். நருட்டோவும் சரி அப்படின்பா. சிக்கமாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல, சூரியன் மறையக்குள்ள அவங்களை பிடிச்சே ஆகணும் அப்படின்பா. கீபா இருந்துட்டு அது எனக்கும் தெரியும், வாங்க சீக்கிரம் போய் அவங்களை பிடிக்கலாம் அப்படின்ட்டு வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. சாக்கோன் டாயோ சைட் காட்டுவாங்க. மெயினா ஜீரோபோவும் சரி கிடமாரும் சரி 2 பேருமே நமக்கு பின்னாடி இன்னுமே வல்லையே என்ன இருக்குங்க மாதிரி ஒரி பண்ணிட்டு இருப்பான். இங்க ரொம்பவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட்னா அது லார்டு ஒரோச்சிமாரு மட்டும் தான், நான் அவரை பத்தின கன்சர்ன் மட்டும் தான் வச்சிருக்கேன்னு டாயுயா சொல்லுவா. எதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றானா, கிட்டத்தட்ட உங்களுக்கு அரை நாளுக்கு மேல ஆயிருச்சு, இருந்தாலுமே 3ல 1 பங்கு மட்டும் தான் அவங்க கடந்தே வந்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த யோசிச்சுதான் இவ்வளவு பாதர் பண்ணிட்டு இருக்கு. லீஃப் ஷினோபியை அவங்க பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்களை ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்பா சாக்கோன். சன் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நருட்டோ சைட் காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா கீபா வந்துட்டு சீக்கிரம் போகணும்ட்டு அலறுவான். அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, இப்பவே நைட் ஆயிடுச்சு, நம்ம அவங்களுக்கு இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போறதே நல்லதுதான், விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்பா. நருட்டோ எதுக்காக சாஸ்கியோட லைஃபே டேஞ்சர்ல இருக்கடா, இப்படி பண்றலாம் தப்புடா அப்படின்பா. மெயினா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வேலைக்கு ஆகாதுங்க மாதிரி. கீபாவுமே பாத்தீங்கன்னா அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு, இப்போ போனோம்னா சர்ப்ரைஸ் அட்டாக்கா நம்ம அடிச்ச மாதிரி இருக்கும், அதே மாதிரி இப்படி இருட்டான டைம்ல போய் அடிச்சோம்னா இது உங்களுக்கு இன்னுமே அதிக சர்ப்ரைஸை கொடுக்கும்ல அப்படின்பா. சிக்கமாரு சிம்பிளா சொல்லுவான், ஒன்ஸ் நம்ம அவங்கள அட்டாக் பண்றதுக்கு போறோம் ரைட்டு ஓகே அட்வான்டேஜா அமையும், அதே விஷயம் நமக்கு அப்படியே நிரந்தரமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அது அப்படியே நமக்கு டிஸ்அட்வான்டேஜா மாறும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினா இப்ப நம்ம போறோம் அவங்களோட பேட்டில் பண்றோம்னு வச்சுக்க, ஒருத்தன் சாஸ்கேவை சேஃப் பண்ணாலுமே அவனை தூக்கிட்டு நம்ம எவ்வளவு தூரம் தப்பிக்க முடியும், ரெண்டாவது நம்ம ஸ்பிளிட் ஆயிருவோம், அது நமக்கு ஆபத்து அப்படின்பா. அதுன்னு மட்டும் இல்லாம இப்ப நம்ம அவங்கள ரீச் ஆன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே சாஸ்கேவை கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் இங்க இருந்து போக முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சீக்கிரமா போகணுங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க, அதுவும் ரிஸ்க் அப்படின்பா. ரெண்டாவது நெஜி இருந்த வரைக்கும் நெஜியோட பியாக்குகான யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா இப்ப டோட்டலாவே ஸ்டோரி மாறிடுச்சு அப்படின்பா. கீபாவும் அக்கமாரும் அப்ப எங்களோட ஸ்மெல் சென்ஸை நீ மோசமா பேசுறியா அப்படின்ட்டு சண்டைக்கு நிற்பாங்க. உங்க 2 பேர்த்தோட கால்குலேஷன்ஸ்ல எனக்கு ஸ்ட்ராங்கா நம்பிக்கை இருக்கு, இந்த இடத்துல அவங்களுக்கு ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ்ங்கிறது இருக்கும், அதுன்னு மட்டும் இல்லாம என்னோட ஜுட்சுவை என்னால பண்ண முடியலனா அதுல எந்த யூஸுமே இல்லை அப்படின்பா. ஏன் இந்த ஒரு விஷயத்த சொல்றானா, மூன் லைட்டை மட்டுமே நம்பிதான் அவனோட பொழப்பு இருக்கும். சொல்ல போனா இந்த டைம்ல கிளவுட்ஸும் அதிகமா பாஸ் ஆகுறனால அவனால அந்த ஒரு ஷேடோ பொசிஷன்ங்கிறத ப்ராப்பரா பண்ண முடியாது, இது பெரிய தலைவலியாவே இருக்கும் அப்படின்பா. நீ என்னமோ சொல்ற ஆனா அப்படின்ட்டு இருப்பான் கீபா. இந்த இடத்துல நருட்டோ இந்த விஷயத்த டோட்டலாவே அக்செப்ட் பண்ணிக்குவான். எதனாலனா நீ தானே எங்களோட லீடர், நீ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வெயிட் பண்ணணும்னா நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்பா. ஓகே அப்படின்பா சிக்கமாரு. இந்த இடத்துல the vessel arrives too late அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல சாக்கோன் அண்ட் டாயுயாவோட கான்வர்சேஷனை காட்டுவாங்க. இங்க மெயினா அவங்க எதை பத்தி பேசுவாங்கன்னா, சாஸ்கே வந்து ஒரோச்சிமாரு கிட்ட நாளைக்குள்ள ஒப்படைச்சாகணும் அப்படிங்கிற விஷயத்த பேசுவாங்க, எப்படியாச்சும் சீக்கிரம் போயிடணும்னு. ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட்டை காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா பயங்கர அலறல் சத்தமா இருக்கும். பார்த்தா ஒரோச்சிமாரு ஷவர்ல குளிச்சுட்டு இருப்பான். இந்த ஒரு இடத்துல அவனோட கையில இருந்து ஷோல்டர் வரைக்குமே அஃபெக்ட் ஆன மாதிரி தெரியும். அவனோட கையில இருந்து எந்த ஒரு கீச்சலுமே இல்லாம ரத்தம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு தோல் அழுகி போனா அதுல இருந்து ரத்தம் எப்படி வருமோ அந்த மாதிரி. ஒரோச்சிமாரு இப்படி அலறத பார்த்த காபுட்டோ வந்துட்டு நீங்க உடனே வேற ஒரு வெசலுக்கு போயாகணும் அப்படின்பா. ஒரோச்சிமாருவோட இந்த ஷரிங்கான் ஆசை மட்டும் போகவே போகாது. நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன், சாஸ்கேக்காக தாண்டா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணும் அப்படின்பா. இருந்தாலுமே இந்த இடத்துல இவனோட உடம்பு இவ்வளவு டேமேஜ் ஆயிட்டு இருக்க விஷயத்த நோட் பண்ண காபுட்டோ வந்துட்டு நமக்கு அதிக நேரம் இல்ல, நீங்க சீக்கிரமாவே இன்னொரு வெசலுக்கு போயாகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நிஜமாலுமே தேர்ட் ஹோக்காகேவோட அந்த ஜுட்சு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகும் நான் எதிர்பார்க்கல அப்படின்பா. காபுட்டோ கடைசிக்கு என்னோட பாடினாவது வெசலா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பான். இல்ல சாஸ்கே தான் எனக்கு வேணும்
வேணும் அப்படின்பா ஒரோச்சிமாரு. தேர்ட் ஹோக்காகே ஒரோச்சிமாருவோட ஹேண்ட்ஸை எப்படி சீல் பண்ணாருங்கிற அந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஓடும். காபுட்டோ தெளிவா சொல்லிடுவான், நீங்க வேற ஒரு பாடி வெசல இப்போதைக்கு தேடுங்க, சாஸ்கே வந்தானா ரெக்கவரி பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நான் என்ன பாடி வெசல் உங்களுக்கு சூட் ஆகும்னு பாக்குறேன் அப்படின்பா. இந்த இடத்துல கிமிமாரு கரெக்டா இருப்பானா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு போவான். இந்த இடத்துல ஒரோச்சிமாரு தேர்ட் ஹோக்காகேவை திங்க் பண்ணி பார்ப்பான். காபுட்டோ அவன் அடைச்சு வச்சிருக்க நிறைய பிரிசனர்ஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விடுவான். மெயினா இந்த இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ப்ராப்பரா ரிலீஸ் ஆகி வெளியே ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இந்த இடத்துல நான் பண்ண வேண்டியது கிமிமாருவை எழுப்பணும் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போவான். இந்த ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிமிமாருங்க பர்சனை இப்ப வரைக்குமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவனுக்கு கொடுக்குற ஹைப் என்னமோ உண்மையாமே வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி செம்ம வெறித்தனமா காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு கேரக்டர். கிமிமாரு இந்த இடத்துல இருந்துட்டு என்ன இந்த தடவையும் சமன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்பான். மெயினா இவனோட அந்த பாடி கண்டிஷன் அப்படி இல்லையா, அதனால இவனை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு கஷ்டமான விஷயம் தான் இவனுக்குள்ள இருக்கும். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா காபுட்டோ உனக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொருத்தனை பார்த்தாச்சு, உன்னோட எர்த் கர்ஸ் மார்க் இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு அவனுக்கும் பவர் இருக்கு, அவனுக்கு கொடுத்த வந்து ஹெவன் கர்ஸ் மார்க் அப்படின்பா. அதுன்னு மட்டும் இல்லாம அவனும் ஒரு கெகே கென்காய் அப்படின்பா. ஒரோச்சிமாருவோட கண்ணில் மட்டும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன ஒரு கெகே கென்காய் யூசர் மட்டும் சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்க கண்ணில் பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள விடவே மாட்டான். அந்த மாதிரி தான் கெகே கென்காய் யூசர்ஸா நிறைய பேர்த்த தேடி தேடி பிடிச்சி வச்சிருப்பான். சொல்ல போனா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்க்ல பார்த்தோம் இல்லையா ஹாக்கு, அந்த கேரக்டரையுமே இவன் பிடிக்க வேண்டியதுதான். ஜாபுசா இருந்தனால ஹாக்கு வந்து மிஸ்ஸிங், அதை போக போக ஃபியூச்சர்ல எல்லாம் காட்டுவாங்க. காபுட்டோ இந்த மாதிரி சாஸ்கே பத்தி பேசினது இவனுக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரம்பிள் ஆவான். காபுட்டோ அவனுக்கு ஏற்ற மெடிசன்ஸ் கொடுப்பான். எனக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குலாம் சொல்லி கேட்பான், நீ பேசாத அப்படின்றான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிமிமாருவை பொறுத்த வரைக்கும் அவனோட லைஃப்ல லைஃப் டைம் கொஸ்டின் ஒன்று இருக்குதுன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப பிறந்திருக்கேன், ஸோ என்னோட லைஃப்கான மீனிங் தான் என்ன அப்படிங்கிறது தான். அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் கொடுத்த ஃப்ரீடமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட தாட் இருக்கும். காபுட்டோ இப்போ உன்னோட லைஃப்கான ஒரு மீனிங்னு பார்த்தா நீ ஒரோச்சிமாருவோட வெசலா இருக்கணும், அவர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா பாரு இந்த டைம் பார்த்து நீ யூஸ்லெஸ்ஸா போயிட்ட, உனக்கு பதிலா இன்னொரு வெசல் வந்துட்டு இருக்கு அப்படின்பா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காபுட்டோ எல்லா செல்ஸையும் ஓபன் பண்ணி விட்டு உங்கள ஒருத்தர் மட்டும் தான் இங்க இருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு இருப்பான். இந்த ஒரு விஷயம் எதை மீன் பண்ணுதுன்னா, இங்க இருக்கவங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கணும், அதுல யாரு ஸ்ட்ராங்கஸ்டோ அவனுக்கு தான் இந்த ஃப்ரீடம்ங்கிறது அப்படிங்கிற அர்த்தம் தான். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் நிப்பான், மிச்சம் எல்லாருமே டிஃபிட் ஆகி விழுந்து கிடப்பாங்க. நீ தான் சொன்ன ஒரே ஒருத்தனுக்கு தான் ஃப்ரீடம், என்ன வெளியே விட அப்படின்பா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டோர் ஓபன் ஆகும். இந்த இடத்துல இன்னொரு பர்சன் வந்து நிப்பான், டேய் நான் உன்னை மிஸ் பண்ணிட்ட போல இருக்கு, வா உன்னையும் காலி பண்ற அப்படின்பா. அப்புறம் தான் க்ளோஸ் அப்ல பார்த்தா ஒரோச்சிமாருவா இருப்பான். இதை பாக்குற அவனுக்கு ரொம்பவுமே பயமாயிரும். ஒரோச்சிமாருவை பாக்குற இவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்னேக் நிக்கிற மாதிரியான விஷுவல் தான் இருக்கும். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இவனோட பாடியை வந்து ஒரோச்சிமாரு ஃபுல்லா பொசஸ் பண்ணிக்க போறாங்க விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவனோட கிளான் மெம்பர்ஸ்ல ஏகப்பட்ட பேர்த்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக புடிச்சிட்டு வந்திருப்பான். அதனால என்னோட லாஸ்ட் விஷயம் அவங்க மட்டும் ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பான். அந்த விஷயத்தையுமே சரின்றுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உன்னோட அந்த ஃபிளஷ் எனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு பொசஸ் பண்ண ஆரம்பிப்பான். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான அலறல் சத்தம் கேட்கும். அந்த டிஸ்பிளேவை காபுட்டோ டோட்டலாவே ஆஃப் பண்ணிடுவான். ஒரோச்சிமாரு இப்போ ஒரு பாடி வெசல்ல போயிட்டான் இல்லையா, அதனால அவன் திரும்ப ரீஅனிமேட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த காபுட்டோ சொல்லுவான். கிமிமாருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பான் காபுட்டோ அவன் பேச்சு மூலமாவே. கிமிமாரு அவன் படுத்துட்டு இருந்த இடத்துல இருந்து டோட்டலாவே எந்திரிச்சிருவான். என்ன ஒரு காரணத்துக்காகனா, இப்ப நான் வந்து அவருக்கு ஒரு நல்ல வெசலா இருக்க முடியல, என்னோட பாடி வந்து டோட்டலா ஒரு ஃபெயிலியரா போயிருச்சு, அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி இந்த புது வெசல் வரக்கு லேட் ஆகுது இல்லையா, அந்த ஒரு வெசலை நான் கூட்டிட்டு வரேன், அதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இதுக்காக தான் எதிர்பார்த்து பேசுறேன், அதே நீ செஞ்சுட்டேடாங்க மாதிரி தான் காபுட்டோவோட சிரிப்பே சொல்லும். இதுக்கப்புறமா விடிஞ்சிரும். பாத்தீங்கன்னா டாயுயா அண்ட் சாக்கோன் எப்பவும் போல நார்மலா கிளம்பி போவாங்க. இந்த ஒரு இடத்துல அந்த கஃபின் வந்து ஆர்டர் ஆயிக்கும். டாயுயா வந்து ஒரே நிமிஷம் இல்லை அப்படின்பா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பான் சாக்கோன். உனக்கு பின்னாடி பாரு அப்படின்பா. பாத்தீங்கன்னா நருட்டோ, ஷிகமாரு அப்புறம் கீபா 3 பேர் அப்பியர் ஆயிருப்பாங்க. ஜீரோபோ அப்புறம் கீடமாருக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க மட்டும் தான் வந்தோம் அப்படின்பா நருட்டோ. இவனுங்களை சமாளிக்கிறதுக்கு நான் ஒருத்தனே போதும்ட்டு சாக்கோன் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஜம்ப் பண்ணுவான். இந்த இடத்துல மல்டிபிள் ஃபிஸ்ட் பேரேஜ்னு அடிப்பான். கீபா, ஷிகமாரு 2 பேருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கியிருப்பானுங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நருட்டோ அவனோட ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணி ரசங்கான் பண்ணுவான். இதை பாக்குற சாக்கோனுக்குலாம் மனசே இருக்காது, என்னடா அவனோட பாம்புல சக்கரா இருக்கா அப்படின்னு பாப்பான். சாக்கோன் நருட்டோவோட கையை சிம்பிளா ஹோல்ட் பண்ணிடுவான். டே உன்னோட அந்த ஒரு ஜுட்சு என்ன ஹிட் பண்ணாதான்டா, அதுக்குள்ளதான் நான் உன் கையை பிடிச்சிட்டேன்ல அப்படின்பா. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு கீபா சீக்கிரம்டா அப்படின்பா. கீபா அவனோட டனலிங் ஃபேங் பண்ணி அடிப்பான். நருட்டோ மேலே அடிப்பான். பார்த்தா அது நருட்டோ கிடையாது, அவனோட க்ளோனா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாக்கோன் குனிஞ்சிருவான். நேரா டாயுயாக்கு ஹிட் ஆகிற மாதிரி போகும் அந்த ஒரு அலைன்மெண்ட்லயே. ஓ இவனோட ரியல் டார்கெட்டே நம்ம தானா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. பாத்தீங்கன்னா வேற ஒரு ஜுட்சுல ஹிட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். பார்த்தா ஷிகமாரு அவனோட ஷேடோ பேரலைசஸ்
ஜுட்சுல இவளை கண்ட்ரோல் பண்ணிடுவான். டாயுயாக்கு இது வெறும் டைவர்ஷன் தான்ங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். என்ன பண்றது, லேட்டா தானே தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீபா சாஸ்கேவை போட்டு வச்சிருக்காங்களே கஃபின், அதை தூக்கிடுவான். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சாக்கோன் வந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரி வருவான். டாயுயா முன்னாடி வருவா. சாக்கோன் என்ன அவன் காஃபின் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான், நீ என்னடி இங்க முன்னாடி வந்துட்டு இருக்க அப்படின்ட்டு வருவான். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷிகமாரு அவனோட ஜுட்சுவை வந்து ரிலீஸ் பண்ணிடுவான். டாயுயாவும் சாக்கோனும் டைரக்டா ஹிட் ஆயிருவாங்க. கீபா அந்த காஃபினை நருட்டோ கிட்ட வீசுவான். நருட்டோ, ஷிகமாரு, கீபா 3 பேருமே தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா டாயுயாவும் சாக்கோனும் இவங்களை பயங்கரமா திட்டிட்டு இருப்பானுங்க. ஷிகமாருக்குள்ள ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். கால்குலேட் பண்ண மாதிரி கரெக்டா நடந்துச்சு அப்படின்ட்டு வருவான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சாக்கோன் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்துருவான். உங்களை அவ்வளவு சீக்கிரமா தப்பிச்சு போக விட மாட்டேன்டா அப்படின்ட்டு டாயுயா, சாக்கோன் 2 பேருமே சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு கென்யூ மாருவோட உடம்ப டோட்டலாவே பொசஸ் பண்ணிருப்பான். காபுட்டோ சைட் காட்டுவாங்க. கிமிமாரு அவன் படுத்திருந்த இடத்துல இருக்க மாட்டான். என் உயிரே போனாலும் அந்த புது வெசலை கொண்டு வரேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஒரு வேலைக்காக கிளம்பி இந்த பக்கம் வரமாய் காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.